ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் திரும்ப ரோப்ளாக்ஸ் வீடியோக்கு வந்திருக்கிறோம். நானும் என்னோட சிஸ்டரும் வந்திருக்கோம். ஹாய் காய்ஸ். ஓகே, ஜம்ப் பண்ணுறேன்னு பாருங்கள். நானும் ஒரு ஜம்ப் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ராகன் வீடியோ பண்ணியிருந்தோம்ல, அதே ப்ராசஸ் தான் இந்த கேம் பிளே வீடியோவும். அதே அந்த விங்ஸ் வச்சு பண்ணுறது தான். ஆனால் இங்கே 500க்கு ரெண்டாவது ஸ்கூட்டர்ஸ் தராங்க. அங்கே வந்து ஒன்லி 3 கொடுத்தா செகண்ட் ட்ராகன் கொடுப்பாங்க. சரி வாங்க, நம்ம வந்து கேம் பிளேவில் போயிடலாம். வாங்க போகலாம். நம்ம ரொம்ப ஸ்லோவாக போகிறோம். சாரி கைஸ், இது நம்ம ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறோம். அந்த ட்ராகன் வீடியோ வந்து டிலீட் ஆயிடுச்சு அப்போவே, அதனால தான் அது கொஞ்சம் லேட் ஆச்சு. அது லெவலாக ஐயோ. ஸோ என் சிஸ்டர் இங்கே வெயிட் பண்ண மனு. வெயிட் ப்ளீஸ் மனிஷ் வெயிட். ஓகே, இந்த 1 வின்னை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு வின் தான் எடுத்து வந்துருக்கிறேன். கொஞ்ச நேரம் நம்ம இது பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதான் லெவல் ஏற்ற போகிறோம். என் சிஸ்டர் வந்து அங்கே போயிட்டாங்க அவங்க. அதனால் நான் மட்டும் இங்கே இதை பண்ண போகிறேன். ஒரு லெவல் 5 வர வரைக்கும். சரி காய்ஸ், என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மட்டும்தான் பார்க்க முடியும். என் பிரதர் வந்து அங்கே லெவல் இருக்காங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டீலில் பிரெயின் ராட் போடலான்னு பிளான் போட்டிருக்கோம். நீங்கள் எந்த கேம் வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கேம் வீடியோவை நம்ம போடலாம். எஸ் காய்ஸ். என்ன ஹைப்பர் ஷாட்டை விளையாடுவோம் சில டைம்ஸ். எஸ், அடுத்து ஹைப்பர் ஷாட் போடலான்னு இருக்கிறோம். பார்க்கலாம். ஆனால் எதுனா ஒரு கேம் போடுவோம். ஸ்டே டியூன்ட் இன் आवर எபிசோட்ஸ். இந்த எபிசோட்ஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும், ஒரு 6-7 பார்ட்ஸ் வரைக்கும். எஸ் காய்ஸ். அதுவும் ஹாய் காய்ஸ், நான் 3 வின்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். என் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் இன்னொன்று ஸ்கூட்டர் வாங்கிக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே 3 வின்ஸ் எடுக்கல. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ இப்போ போகிறேன் நான். ஸோ அங்கே பார்த்தீங்களா, மின்னல் வேகத்தில் ஒருத்தர் போகிறாரு. அவர்கிட்ட ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பைக் இருக்குது. இப்போ காய்ஸ், இந்த ஸ்கூட்டர் ஒன்று வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2x ஸ்பீடு வரும். இது ரொம்ப ஃபாஸ்டான ஸ்கூட்டரு, கொஞ்சம் ஃபாஸ்டானது க்ரீன் கலர் விட. என் சிஸ்டரும் நானும் ஒரே வாட்டி தான் ஜாயின் பண்ணோம். ஆனால் சிஸ்டர் என்னை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நாங்கள் ட்ராகன் வீடியோவும் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அதை பாருங்கள். ப்ளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் கைஸ். சரி, நான் இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூட்டர் என் சிஸ்டர் வாங்கிட்டேன். ஸோ இதுவும் அதே ஸ்பீடு தான், கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்பீடு போகுது. பரவாயில்ல, 3 வின்ஸ்க்கு ஒர்த்து தான் நினைக்கிறேன். எஸ், 3 வின்ஸுக்கு ஒர்த்து தான். அந்த ட்ராகன் கேம் விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லை, ஃபார் த ட்ராகன் கேம் தேர்ட் வில் பி 5 வின்ஸ் கைஸ். ஆனால் இதில் 15 வின்ஸ் கேட்குது. கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் செகண்டு லெவல் தாண்டி போயிட்டுருக்கேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இது ஆக்சுவலாக. ஸோ ஸ்பீடாக நீங்கள் பைக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போயிடலாம் ஈஸியாக. நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. பாருங்கள், ஒருத்தர் ரெட் லைன்லேயே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் செத்துடுறாங்க கைஸ். ரெட் லைனில் போகக்கூடாது. எஸ், இந்த ரெட் லைன் வந்து லேசர் மாதிரி மேலேருந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து பாருங்கள். ஸோ அதுதான் ரொம்ப இது இருக்குல்ல. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேங்க பாருங்க. என் சிஸ்டர் வந்து லெவல் 8 போயிட்டாங்க. ஆனால் நான் இன்னும் லெவல் 6லேயே தான் இருக்கேன். ஹாய், நான் மீட் ஐட்டமானு போகிறேன். நான் கொஞ்சம் லெவல் 18 இருந்ததுனால தான் கைஸ். ஓகே, நாங்கள் வந்துட்டோம். எப்படின்னா நாங்கள் 3 வின்ஸை கலெக்ட் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டேன்.
இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு பேலரினா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகணும் அதுக்கு கைஸ். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணலான்னு இருக்கேன். என் சிஸ்டரும் வராங்க இப்போது. எஸ் வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு லெவல் 10 வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஆமாம் கைஸ், கொஞ்சம் நான் லெவல் 9ல் இருக்கிறேன். நீங்கள் அந்த கேம் விளையாடணுன்னா ரீபர்த் பண்ணியே தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீட் நிறைய ஏறும், இல்லைன்னா ஏறாது. அதை பார்த்து பண்ணுங்க. ஸோ என் சிஸ்டர் இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா? இதோ வந்துட்டாங்க. என் ட்ராக்கு திரும்பி போயிட்டாங்க. அதுதான் என் சிஸ்டரு. சரி கைஸ், என் பேர் சாரி, என்னோட ஸ்கின் எல்லோவாக இருக்குது. எதுக்கு நான் தெரியாமல் ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நான் லெவல் 9 ஆகிட்டேன். ஸோ நான் இப்போ போகிறதுக்கு நேரம் வந்துடுச்சு. வாங்க போகலாம். நானும் லெவல் 10 ஆகிட்டேன் கைஸ். என் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா ஸோ நான் என்னை விட ஒரு லெவல் வந்து எங்கள் சிஸ்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்காங்க. ஸோ இதை விட நான் அது பண்ணுறதே பெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். இந்த லெவலை முடிச்சுட்டு அது பண்ணலாம் நம்ம. அதை விட அதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த 1 வின்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாவே இன்னேற்றுக்கு நம்ம போயிட்டுருப்போம். 15 வின்ஸுக்கு வந்துட்டுருப்போம். நான் 10 வின்ஸ் கலெக்ட் பண்ணேன் கைஸ். இன்னும் நான் வந்து 12 வின்ஸ் கலெக்ட் பண்ணோம். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்க போகுது. ஓகே, நான் வந்து இப்போது 6 வின்ஸ் என்கிட்ட இருக்குது. என் சிஸ்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா 9 வின்ஸ் இருக்குது. ஸோ வாங்க நம்ம இன்னொரு கைஸ் ஆல்மோஸ்ட் நான் இச்சிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா. சரி கைஸ், ஸ்டே டியூன்ட், நம்ம போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கன் கீழே விழுந்துட்டாங்க. அப்படிதான் ஆகும் ரொம்ப ஸ்பீடில் போனீங்கன்னா, அன்கண்ட்ரோலபிள் ஸ்பீடு. ஸோ நான் ட்ராகன் கேம் ப்ளே பண்ணியிருந்தேன். அதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருந்தேன். அதை வந்து சரி பண்ண தான் இந்த கேம் விளாட்றேன். இதில் கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு ஆபியில். இப்போ இங்கே பார்த்துருக்கேன் ஸ்க்ரீனில் போட்டுட்டிங்கன்னா இந்த லெவலுக்கு 25 லெவல்ஸ் வேணும். அதனால் இது வரைக்கும் இது போகலாம். ஸோ இந்த கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா ட்ராகன் கேம் சேம் அஸ் ட்ராகன் கேம் தான். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த ஆபி மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க, அங்கே ஒருத்தர் வின்ட்டாரு. ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் தராங்க. இந்த ஸ்கூட்டரு ஒரு பரவாயில்ல இது வரைக்கும் வருது. பட் அந்த ட்ராகன் கேமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ட்ராகன் வந்து இந்த பாதி இவ்வளோ தான் வர முடியும். அதால் பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கேம். ஆல்மோஸ்ட் நான் அவுட் ஆயிட்டேன் கைஸ். தேங்க் காட் நான் வந்துட்டேன். ஸோ நீ இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 சேனல் இருக்கும். என் சேனலில் ஹாஸ்னின்னு போட்டாவே வரும். மோனோ சேனல் வந்து மோனிஷ் 2.0 கேமிங்னு போட்டிருப்பேன். அதில் கேமிங் பிக்சர் ஒன்று இருக்கும். அந்த ரிமோட்டு கேமிங் இருக்கும்ல, அது இருக்கும். இப்போ கைஸ் நான் புது பைக் வாங்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நானும் என் சிஸ்டரும் ஒரே டைமில் வாங்கிட்டோம். இது நல்லா இருக்கு இந்த கேம் பிளே. சீக்கிரமாக நான் லெவலில் போயிட்டுருக்கேன். நிஜமாகி கைஸ் பார்த்தீங்களா, அப்போவே வரும்போது நம்மளால் 2 இல்லை 1 தான் விளாட முடியும். இப்போ 3 தாண்ட முடியுது. பார்த்தீங்களா, 3 தாண்ட முடியுது கைஸ். ஐயோ கைஸ் நான் செத்துட்டேன். இப்போ என் சிஸ்டர் அங்கே செத்துட்டாங்க அங்கே. ஸோ எனக்கு 3 வின்ஸ். அடுத்த பைக் வாங்க வந்து நம்மளுக்கு 100 வின்ஸ் தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சேம் வயசு தான். இங்கே பாருங்க 500 வின்ஸு,
2500 எவ்வளோ ஆக்சுவலி அவங்க காட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12.5K. அப்புறம் இது வந்து 12 ஸ்டெப்ஸா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோபக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ரோபக்ஸ் இருந்துச்சாலும் இது கூட நீங்கள் வாங்கலாம். வேலண்டைன் ரேசிங் பைக்கா, வேலண்டைன் ஈவென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் வந்துட்டேன் கைஸ். ரெண்டு சேனல்லையும் நீங்கள் பார்க்கலாம். இது எதுனா ஒரு சேனலில் பாருங்கள், எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுங்க. எஸ் கைஸ், ப்ளீஸ் கைஸ் தாங்க ப்ளீஸ். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறோம். ப்ளீஸ் கைஸ், இந்த வீடியோவை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறோம், புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு முன்னாடி அந்த பழைய பைக்கை எடுத்துக்க? ஓ, தெரியாமல் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் பைக் மாறிட்டேன். ஸோ இப்போ நம்ம எனர்ஜி பண்ண போகிறோம். நம்ம 25 வின்ஸ் எடுத்துக்கணும். எதுக்குன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் இதுக்கு மேலே. ஸோ நான் வந்து அது மாதிரி பண்ண போகிறதில்ல, நான் போக தான் போகிறேன். இதுக்கு அடுத்த லெவலில் வந்து டும் டும் சகூர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் பலரினா காப்பச்சினாவும் எனக்கு தெரிஞ்சிச்சு. வாங்க இப்போ பாருங்கள், அங்கே தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு 25 லெவல்ஸ் வேணும் கைஸ். அங்கேயே மேலே போட்டிருக்கோம். ஓ அப்படியா? எஸ், கிட்ட போனால் தெரியும். ஸோ நான் தான் முட்டாள் மாதிரி வந்துட்டேன் போல். எஸ், 25 லெவல்ஸ் வேணும். ஸோ நம்ம 3 வின்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ரிட்டர்னு அங்கே போயிடலாம். ஸோ நானும் என் சிஸ்டரும் இப்போது ஒன்றா பார்த்தீங்கன்னா லெவல் ஏற்ற போகிறேன். சிஸ்டர் வந்து 17th லெவலில் இருக்கிறாங்க. நான் வந்து இப்போ தான் 15th லெவல்லேருந்து லெவலப் ஆகிறேன். ஸோ இந்த ட்ராகன் இதில் பார்த்தீங்கன்னா லெவலப் 2 இது ஆகிறது வந்து இங்கே இருந்துச்சு. அதுக்கு 3 ரீபர்த்ஸ் வேணும்னு காட்டுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதை 3மே பார்த்தீங்கன்னா ஒரே இது தான் நினைக்கிறேன். இந்த 3மே எதுவும் ரீபர்த் பண்ண தேவையில்லை நம்ம இதில் பண்ணுறதுக்கு. அது 25 லெவல் ரீச் பண்ண நம்ம ரீபர்த் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரீபர்த் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ட்ராகன் இது மாதிரி இது கிடையாது. லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் போக முடியுமா? ஆனால் போக முடியாதான், நம்ம தோற்றுருவோம்னு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இல்லை இந்த ட்ராகன் கேமில், அதனால பார்ப்போம். ஸோ ட்ராகனில் அது மாதிரி இல்லை. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ட்ராகன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், இந்த வீடியோ கொஞ்ச நேரம் எடுப்போம் கைஸ். லாஸ்ட்டு நம்ம ஃபுல் லெவலப் ஆனதை நம்ம காட்டுவோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஒரு 30 லெவலப் ஆகுது பண்ணிட்டு தான் கிளம்புறதா இருக்கோம். 30 வேணாம், 100 எல்லாம் 100 சரி, ஓகே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் பிரதர் போயிட்டு விளையாடுறதுக்கு நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன். நான் கொஞ்சம் 25 வரைக்கும் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். நான் வந்து திரும்ப வந்துட்டேன், ஒரு வின் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். என்கிட்ட வந்து 10 வின்ஸ் இருக்குது. என் சிஸ்டர் கிட்ட அவங்களே சொல்லுவாங்க எவ்வளோ வின்ஸ் இருக்குன்னு. கைஸ் சரிக்கு நான் லெவலப் பண்ணிவிட்டு இன்னும் கலெக்ட் பண்ணுவேன். ஓகே, அவங்க வந்து ஒருபடியாக அந்த 25 லெவல் உள்ள போயிட்டு அந்த 5 வின்ஸாக கலெக்ட் பண்ணலான்னு இருக்காங்க போல். நல்ல விஷயம் தான் அது. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணுறதுக்கு தான் பிடிக்கல. ஏற்கனவே வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கீங்க. இன்னும் 100 ரீச் பண்ணுறதுக்கெல்லாம் இன்னும் லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஆமாம் கைஸ், அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இருக்கிறோம்ல லாஸ்ட்டு மேபி நம்மளுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா இந்த லெவலுக்கு வருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் வந்து இந்த கேம் பிளே வந்து வேணால் பார்ட் 2 பார்ட் 3 அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நாங்கள் இது பண்ணுறோம் வேணா. ஸோ அதனால நாங்கள் கொஞ்ச நேரம் பொறுத்து எழுதுறீங்களா? ஸோ இந்த வாய்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, சும்மா தான்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாகி போயிடுச்சு 14 மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 22 மினிட்ஸ் ஆயிடுச்சு எனக்கு வெயிட் பண்ணதுனால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன் பார்த்தீங்களா கைஸ். ஸோ என் சிஸ்டர் அந்த மாதிரி போகிறாங்க. பட்டு நான் இப்போ தான் 21க்கே வரேன். சிஸ்டர் விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கேன் நான். ஆக்சுவலாக இது புல்லட் பைக்குன்னு நினைக்கிறேன். இந்த பைக் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அவ்வளோவா. சரி கைஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நம்ம கட்டுறோம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த லெவலை பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ க்ரியேட் பண்ணோம். ஒரு 100 நம்ம ரீச் பண்ணோம்னா கண்டிப்பாக 1 hour கிட்ட ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பில் போர்டு இருக்குல்ல இந்த ட்ரெயினிங் போட்டுருக்கோம் பார்த்தீங்க கைஸ். ஸோ அந்த டிராகன் கேமில் இருக்கிற மாதிரி இந்த ட்ரெயில் எல்லாம் எங்கள் பைக்கில் இல்லை. ஆமாம் இந்த ட்ரெயில்ஸ் ரொம்ப இருக்கும் ரொம்ப. ஆனால் இதுவும் இல்லை பாருங்க, இது இருக்கு பாருங்க. செட் ஸ்பீடு அதுலேயும் வந்துச்சு இதுலேயும் இருக்குது. மேக்ஸ்ன்னு காட்டுது, எனக்கு மேக்ஸ் 56ன்னு காட்டுது. எனக்கு மேக்ஸ் 58. ஓகே என் சிஸ்டர் 2 ஸ்பீட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறாங்க. அவங்க தெரியுறாங்க பார்த்தீங்களா, எல்லோ கலர் பாடி, அவங்க தான் என் சிஸ்டரு. ஸோ ஏன் இந்த எல்லோ கலருன்னு கேட்டிங்கன்னா தெரியாமல் சேஞ்ச் ஆயிடுச்சு, போய் மாற்றணும் அந்த கலரை. ஸோ இன்றைக்கி சென்னை மேட்ச் வேறு நடக்குது லக்னோ கூட, சென்னை ஸ்டேடியமில். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லக்னோ 203 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் 6 ஓவருக்கு 103 ரன், அதாவது உருவியல் பட்டேல் வந்து 50 ரன் அடிச்சிருக்காரு 13 பாலில். சரி கைஸ் இப்போ நீங்கள் கேட்பீங்களா எவ்வளோ நேரம் இந்த வீடியோ எடுப்போம், நீங்கள் எப்போ லெவல் அப் பண்ணுவீங்க யோசிச்சு இருப்பீங்களா? நம்ம கைஸ் இந்த வரைக்கும் இந்த லெவலில் நம்ம ட்ரை பண்ணுவோம். மேக்ஸ் லெவலுக்கு போகிறதுக்கு எல்லா வண்டியும் வாங்க ட்ரை பண்ணுவோம். அதை பார்த்துட்டு ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் கைஸ். பார்ட் 7 வரைக்கும். சரி கைஸ் இந்த நாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற நான் வீடியோ அதனால தான் வருது. ஸோ நான் 25 லெவலுக்கு வந்துட்டேன். ஸோ நான் இப்போ போகிறேன். நானும் வந்துட்டேன் கைஸ், நான் ரியலைஸே பண்ணலை. ஸோ என் சிஸ்டர் வந்து 25 தாண்டியே போயிட்டாங்க. நான் தான் இன்னும் 25ல் உட்காந்துட்ருக்கேன். அதுவும் இந்த கேமில் ரீபர்த் பண்ணல கைஸ், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ரீபர்த் பண்ணணும்னு காட்டுது எனக்கு 20. ஸ்டீல பிரெயின் ராட் மாதிரி தான் இருக்குது இந்த கேம் பிளேவும். இப்போ எங்கே இருக்கா இங்கே பார்த்தீங்கன்னா நான் செத்துட்டேன். எப்படி செத்தேன்னு எனக்கே தெரியல. டச்சே பண்ணல. டுங்டுங் சவுறேன். ஆமாம் இல்லை இது என்ன லாஜிக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இப்போ பார்த்தீங்களா அவ்வளோ ஸ்கிப் பண்ணி இங்கே வரைக்கும் வந்துட்டேன் பாருங்க கைஸ். ஒரு வாட்டியே அவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிட்டேன். நான் ஒரு வாட்டி 4 தாண்ட முடியுது. ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது இந்த கேமுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா திரும்ப அதுக்கு போகணும். கைஸ் நான் டச்சே பண்ணல கைஸ், என்ன சாவு வைக்குது கைஸ். இது கொஞ்சம் லேக் ஆகுது இந்த கேம் கைஸ். ஸோ நான் தாண்டி வந்துட்டேன் டுங்டுங் சகுரை. ஓ இங்கே ராக் வரும் நான் எதிர் கூட பார்க்கல. இது என்னங்க டெலிபோர்ட் பேக்கு 15 ரோபோட்ஸ் கேட்குது. என்ன லாஜிக் என்ன புரியல. ராக் வருது, அது நான் பார்க்கவே இல்லை. அது கிட்ட போயிட்டு செத்துட்டாங்க. என்னங்க இது? சரி கைஸ் நான் இந்த கேம் வந்துட்டேன் பாருங்க. டும் சாகு இருக்கால நான் என்ன பின்னாடி திரும்ப என் சிஸ்டர் செத்துட்டாங்க அந்த கேம். கைஸ் நான் ரீபர்த் பண்ணிட்டேன் கைஸ். திரும்ப ஸ்லோ ஆயிட்டேன் பாருங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக ஏறும் பாருங்க கைஸ். வாவ் மோனிஷ் நீ ரீபர்த் பண்ண ஃபாஸ்ட்டாக ஏறலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரீபர்த் பண்ண தான் போகிறேன். ஆனால் இது தாண்டிட்டு பண்ணலான்னு இருக்கேன்.
சிஸ்டர் நான் மேக்ஸ் ஆகிட்டேன். இப்போ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஆனாலும் நான் ஏன் ரீபத் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா அப்படிதான். ஓ செத்துட்டேன் கைஸ். இதுதான் அதுவும் கைஸ் நீங்க ரோபோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ட்ரெயின் ஏரியா வாங்க முடியும் என்னோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ட்ரெயின் எல்லாம் வாங்கலாம். எவ்வளோ ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா 49 ரோபோட்ஸ் கேட்குது. இது கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது தான். ஸோ ரீபத் நானும் பண்ண போகிறேன். எஸ் ரீபத் பண்ணியாச்சு. ஸ்பீடாக ஏறுது பார்த்தீங்களா லெவலு. நான் லெவல் 10, என்னோட பிரதர் லெவல் 2. ஸோ நான் இப்போ தான் ரீபர்த் பண்ண நிலையில் அதனால் நான் இப்போ தான் லெவல் 3 வரேன். என் சிஸ்டர் வந்து அதுக்கு முன்னாடி பண்ணியாச்சு. அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ நான் லெவல் 15 வந்துட்டேன் பார்த்தியா கைஸ். இப்போ தான் ரீபர்த்தே பண்ணேன். அதுக்குள்ளே லெவல் 15க்கு வர போகிறேன் பார்த்தியா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை லக்னோ மேட்ச்சில் உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களோட கலரோட ஹார்ட் போடுங்க. அப்புறம் ஈவினிங் மேட்ச்சில் ஆர்சிபி எம்ஐ ஆடுறாங்க. அவங்கள யார் ஜெயிப்பாங்க அப்புறம் அவங்களோட ஹார்ட்டு கலர் ஹார்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். And we love all our Indian fans and other country fans also. Please type your country name in the comments. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஐபிஎல் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னா எந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமோ அந்த ஸ்போர்ட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து கிரிக்கெட் பிடிக்கும். என் சிஸ்டருக்கு அவங்களே சொல்லுவாங்க. எனக்கு மோஸ்ட்லி கிரிக்கெட் தான். ஸோ என் சிஸ்டருக்கும் கிரிக்கெட் தான் பிடிக்குமா. ஸோ நாங்கள் வந்து நிறைய ரோப்ளாக்ஸ் வீடியோ தான் போட போகிறோம் எங்கள் வீடியோஸில். ஆமாம், லேட்லி என் ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏதோ ட்ரெஸ் அப் கேம் விளையாடிருக்கேன்ட்டு. ஸோ நான் அது விளையாடல, என் சிஸ்டர் விளையாடி இருப்பாங்க. நான் வந்து கார் கேம் ஒன்று போட்டிருப்பேன். அது விஜய் சாங்கில். அதையும் பாருங்கள். உங்களுக்கு யார் விஜய் தெரிலன்னா தமிழ்நாடு சிஎம் அவர். ஸோ இப்போ வந்து விஜய் சிஎம் ஆயிட்டார். உங்களுக்கு யார் ஆக்டர் பிடிக்குமோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் கைஸ். ஸோ 14 வந்துட்டேன். கைஸ் 14 தான் அவன் வந்திருக்கான். நான் 18 வந்துட்டேன் கைஸ். 15 வந்தாச்சு. இப்போ நான் 19 வந்தாச்சு கைஸ். அது கைஸ் நம்மள ஓவரால் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 4800 அந்த என்னோட பிரதர் அவன் சொல்லுவான். எந்த ஓவரால் ஸ்பீடு வந்து 3400 500 தாண்டிடுச்சு. 557. எஸ் தாண்டிடுச்சு அதெல்லாம். ஸோ 4000 வரப்போகுது. எனக்கு 5000 வந்துச்சு கைஸ். 4000 வரப்போகுது. நாங்கள் வந்து வீட்டில் வீடியோ எடுக்கிறதுனால இங்கே வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இதோட நாங்கள் வீடியோ முடிச்சிருக்கிறோம். பார்ட் 2ல நாங்கள் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல பார்க்கலாம். பாய் கைஸ். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் லைக்கை முக்கியமாக பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.